மரபணு ஆராய்ச்சியாளரான நம்ம கதையோட ஹீரோயின் தன்னோட பாஸ் பேச்சை கேட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் எங்க கடலுக்கு நடுவுல ஒரு சொகுசு கப்பல்ல. அப்ப எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சின்ன தப்பால ஆக்டோபஸும் ஷார்க்கும் ஒன்னா சேர்ந்த மாதிரி தம தூண்டு உருவத்துல இருந்த ஒரு அரக்க மிருகம் ஒரு சில நிமிடங்கள்லயே டைட்டானிக் கப்பல் அளவுக்கு ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஹீரோயினோட 5 வயசு பையனுக்கு மூளையில ஒரு நோய் இருந்திருக்கும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்து இவ உருவாக்கின அரக்க மிருகத்தோட தலைக்குள்ள இருக்க ஒரு நீல நிற திரவங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா. இப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஹீரோயினும் அந்த சொகுசு கப்பல்ல வந்த மத்தாளங்களும் அமானுஷ மிருகத்தோட கையில மாட்டாம தப்பிச்சாங்களா? கூடவே தன் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த சுறாவோட தலையில சுரக்கக்கூடிய அந்த திரவத்தை நம்ம ஹீரோயின் எடுத்தாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஷார்க்டோபஸ்னு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சின்ன வயசுல நீங்க முதல்ல பார்த்து பயந்து போட பேய் படத்தோட பேர் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடற்கரை, அங்க ஒரு ஆளு தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வெக்கேஷனுக்காக வெளியில வந்திருப்பாரு. செல்ல குட்டிங்களா ரொம்ப தூரம் போகாதீங்க, என்ன கடலுக்குள்ள ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு பயமுறுத்துவாரு. அப்பா யாரை ஏமாத்துறீங்க, கடலுக்குள்ள எந்த மிருகமும் கிடையாது, மறுபடியும் நீங்க சொல்ற பொய்யான கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எங்க அந்த மிருகத்தை வந்து எங்களை கடிக்க சொல்லுங்க பாப்போம். ஏன் மிருகமே இந்த அடியை வாங்கிக்கொண்டு கீழே கிடக்குற ஒரு கல் எடுத்து கடலுக்குள்ள தூக்கி போடுவாங்க. நைனாவோ இதை பார்த்து சிரிப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒட்டுமொத்த இடமும் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அப்பதான் குட்டி பசங்களும் கடலை கவனிக்கும் போது ஒரு சில மீன்கள் இறந்து போன நிலைமையில கடலுக்கு மேல மிதக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு கடலுக்குள்ள இருந்து அளவுல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒண்ணு டப்புன்னு வெளியில வரும். ஏதோ ஒரு காரணத்தால அது அப்படியே சுருண்டு நம்ம குட்டி பசங்க மேலேயே விழுற மாதிரி வந்துரும். நல்ல வேலை இதை கவனிக்கக்கூடிய நைனா கடைசி நிமிஷத்துல ஓடி வந்து தன்னோட பிள்ளைங்களை காப்பாத்திடுவாரு. இந்த இடத்துல அப்படியே டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு பெரிய டீம் வராங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடியது நம்ம ஹீரோயின். ஏன்னா இவதான் இங்க இருக்கக்கூடிய மரபணு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர். உடனே பக்கத்துல வந்த வில்லனும் ஒருவேளை இது நம்ம ஆராய்ச்சியோட பின்விளைவா இருக்குமா எனக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறமா ஆக்டோபஸ் உடம்புல ஒரு ஆள் ஓட்டையை போட்டுட்டு மேடம் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு, நீங்க சூட்ட மாட்டிக்கிட்டு பாதுகாப்பா உள்ள போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினும் 2 அல்லக்கைகளும் மட்டும் உள்ள வராங்க. வில்ல வெளியில இருந்து இவங்க சூட்ல இருக்கக்கூடிய கேமரா வழியா நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருப்பான். உள்ள வந்த டீமும் வழுக்குதுன்னு ரொம்ப பொறுமையா தான் நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப உடனே பாஸ் ஜெனி நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இறந்து போன ஆக்டோபஸோட உயிருள்ள முட்டை எனக்கு வேணும். அட எரியா, நாங்களே இப்பதான் முட்டையை பார்த்தோம், நல்லதா போச்சு. அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கான்னு பாரு. மொத்தமா இங்க 4 முட்டைகள் இருக்கு, ஆனா குடுமைக்குன்னு ஒரு முட்டைக்கு கூட உயிர் இல்ல. இத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே தலைவரே நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். சுறாவோட மரபணுக்களையும் ஆக்டோபஸோட மரபணுக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு உயிரினத்தை உருவாக்கணுமே, அது இங்கதான் இருக்கு. இருங்க அதுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணும் போதே டக்குன்னு அதை நம்ம ஆளுங்களை வெறிப்பிடிச்ச மாதிரி தாக்க ஆரம்பிக்குது. பாவம் இதுல கூட வந்து அல்லக்கையில ஒருத்தன் காலி ஆயிடுவான். ஜெனி என்னாச்சு, என்னால எதையும் தெளிவா பார்க்க முடியலன்னு சொல்லும் போதே இவனோட கேமராவும் கட் ஆயிடுச்சு. உடனே பயந்து போனவில்ல கூடாரத்தை விட்டு இறந்து போன ஆக்டோபஸ் கிட்ட வரான். டேய் உள்ள ஏதோ அசைற மாதிரி இருக்கு, நீங்க போய் என்னன்னு பாருங்க. ஒரு 2 பேர் பக்கத்துல போகும்போதே சடனா உள்ள இருந்த நம்ம ஹீரோயினும் 2வது அல்லக்கையும் வெளியில ஓடி வருவாங்க. உடனே எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்கன்னு கத்துவா. என்னன்னு பார்த்தா இறந்து போன அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ்குள்ள இருந்து மரபணு மாற்றத்தால உருவாக்கப்பட்ட ஷார்க்டோபஸ் வெளியில வருது. ஒவ்வொருத்தனும் இப்படி ஒரு மிருகத்தை பார்த்து துண்டக்கானோ துணிய கடோன்னு பயந்து ஓடுவானுங்க. அப்ப ஷார்க்டோபஸும் அலேக்கா ஜம்ப் அடிச்சு வில்லனுக்கு மேல பறந்தபடியே ஒரு ஆளை வாயில கவும் பாருங்க. உண்மையாவே VFX எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். மொத்தமா அந்த அல்லக்கைய வாய்க்குள்ள போட்டு முழுங்கலான்னு நினைக்கும் போதே சடனா ஷார்க்டோபஸ் பேச்சு முச்சே இல்லாம அதே இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம வாய்க்குள்ள விழுங்கப்பட்ட ஆளையும் நல்லபடியா காப்பாத்திட்டாங்க. சார் இப்ப இறந்து போயிடுச்சு, நம்ம என்ன பண்றது? அட இந்த ஆராய்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல அளவுக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணிருக்கேன். ஆனா இது இறந்து போனதால நான் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளும் அந்த ஷார்க்டோபஸ் தொட்டு பார்த்துட்டு சார் இது வயித்துக்குள்ள இன்னொரு முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லதா போச்சுன்னு முட்டையை மட்டும் தனியா பிரிச்சு பெட்டியில லாக் பண்ணிடுவாங்க. இந்த பாரு இந்த ஷார்க்டோபஸ் உடம்புக்குள்ள இருந்து எடுக்க போற மரபணு மருந்துக்காக எக்கச்சக்கமான பணக்காரங்க காத்திருக்காங்க, நீ உடனே வேலையை பார்த்தாகணும். யோ என்ன விளாரியா, நம்ம உருவாக்குன தமத்தோடு மிருகம் அவ்வளவு பெரிய ஆக்டோபஸ் உடம்புக்குள்ள போயிட்டு அதையும் ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கு. இந்த நிலைமையில நான் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணா கண்டிப்பா அது இந்த மனித இனத்துக்கே ஒரு பெரிய அழிவை கொடுக்கும். அட என்னமா உங்ககிட்ட நான் மறுக்கா சொல்லணுமா, உன் பையன் மூளை நோயால பாதிக்கப்பட்டிருக்கால, அவனை குணப்படுத்துறதுக்கான மருந்து இந்த ஷார்க்டோபஸ் உடம்புக்குள்ள இருக்குன்னு நீயும் நம்புறல, அப்படின்னா நீ இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க சார், எனக்கு என்னோட பையன் முக்கியம் தான், அதுக்காக மக்கள் உயிரை என்னால ஆபத்துல ஆழ்த்த முடியாது. நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் ஆகிறேன். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது அல்லக்கையில ஒருத்தன் உள்ள போந்து சார் இப்ப என்ன பண்றது, இவங்க எல்லாமே இந்த ஆராய்ச்சியா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அடவிரா இவளை வலிக்க கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்தவ தன் பையனுக்காக சமைச்சிட்டு இருப்பா. அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக், சரியா 5 வருடங்களுக்கு முன்னாடியே கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் மதரா தான் தன்னோட பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஒவ்வொரு நாளுமே எனக்குள்ள இருக்க பலம் ரொம்ப கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. தோ இப்ப கூட அந்த பேனாவை கூட என்னால ஒழுங்கா பிடிக்க முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் என் மூளையில ஏற்பட்ட குறைபாடு தானே. செல்லும் அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, அம்மாவனை காப்பாத்துவேன்னு ஒவ்வொரு முறையும் தன் பையனை சமாதானப்படுத்தியே வாழ்க்கையை ஓடி இருக்காங்க. ஆனா இப்ப ஆராய்ச்சியே பண்ண
மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததால இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், தன் பையனை எப்படி காப்பாத்த போறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப சடனா எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் மூக்குல மயக்க மருந்த வச்சு அவளை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்துருவான். கண்ண முழிச்சு பார்த்தா இவ அந்த வில்லனோட லேப்ல இருக்கா, அதுவும் ஒரு பெரிய சொகுசு கப்பல்ல. டே வில்லா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒரு பெரிய தப்பு. எனக்கு சரிங்கிற விஷயத்த நான் பண்றேன், இதுல என்னமா தப்பு? இங்க பாரு, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். நான் கொண்டு வந்த ஷார்க்டோபஸ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதோட தலைக்குள்ள ஒரு சின்ன திரவம் இருக்கு. ஆக்சுவலா அதான் உன் பையனோட நோயை குணப்படுத்துறதுக்கான மாத்து மருந்து. இப்போ உனக்கு 2 வாய்ப்பு. உனக்கு தேவையான திரவத்தை எடுத்துக்கிட்டு மீதி எல்லா திரவங்களையும் எனக்காக அதை தனியா பிரிச்சு கொடுத்தா குணப்படுத்தவே முடியாத நோயை கூட அந்த மருந்தால குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, பல கோடி கொடுத்து அந்த மருந்தை வாங்குறதுக்கும் ஆட்கள் தயாரா இருக்காங்க. இதுக்கு உனக்கு ஓகேனா தோ அங்க இருக்க பட்டன்ல பச்சை கலரை நீ அழுத்தணும். இது உறக்கத்துல இருக்க ஷார்க்டோபஸ் கண் முழிக்கிறதுக்காக ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த ஆராய்ச்சி பண்ண பிடிக்கலன்னு உனக்கு தோணுச்சுன்னா பக்கத்துலயே ஒரு சிகப்பு பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தினா போதும். டைரக்டா நியூட்ரலைசர் அந்த ஷார்க்டோபஸ் உடம்புக்குள்ள போயிட்டு முடிவு உன்னோட கையில. இந்த கப்பல்ல தான் உன் பையனும் என்கிட்ட பாதுகாப்பா இருக்கான். நல்லா யோசிச்சு முடிவிடு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நானே உன் பையன் கிட்ட கூட்டிட்டு போறேன். இந்த மாதிரி பேசிட்டு வில்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோனும் சிகப்பு பட்டன் அமுக்கலாமேன்னு கிட்ட வருவா. ஆனா இவளுக்கு மனசு வரல. ஏன்னா தான் பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த ஷார்க்டோபஸ் மட்டும் தான் ஒரே ஒரு நம்பிக்கை. அதனாலயே அந்த மிருகத்தை கொல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சை நிற பட்டன் அமுக்குவா. அல்லக்கைங்களா, வேடிக்கை பார்க்காம வேலைய ஆரம்பிங்க. முதல்ல அது தலைக்குள்ள இருக்க ஃபேண்டல் லிக்விட தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா அல்லக்கையில ஒருத்தன் கிளவுஸ் மாட்டிக்கிட்டு பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்க ஷார்க்டோபஸோட தலைக்கிட்ட வரான். சரியான ஆங்கிள் ஊசியை குத்தி உள்ள இருக்கக்கூடிய ஃபேண்டல் லிக்விட தனியா பிரிச்சுட்டாங்க. மேடம், இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நியூட்ரலைசரை கொடுத்து மொத்தமா அழிச்சிருங்க. வாய்ப்பே இல்ல, முதலாளிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாரு. இந்த பாரு, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் பையனை காப்பாத்துறதுக்கான மருந்து மட்டும் எனக்கு போதும். உன்னால முடியலன்னா விடு, நானே பாத்துக்கிறேன்னு இவ அங்க இருக்க சிகப்பு பட்டனை அமுக்கி விட்டா. சரி, அடுத்த நிமிஷமே அந்த மிருகம் இறந்து போயிடுன்னு பார்த்தா அதுக்கு பதிலா அதோட வளர்ச்சி விகிதம் முன்ன விட இன்னும் 3 மடங்கு அதிகமாகுது. இதுக்கடையில அல்லக்கை ஒருத்தன் பெட்டிக்குள்ள கைய விட்டுருப்பான்ல, இப்ப அவனோட கைய டென்டக்கல்ஸால வளைச்சு பிடிக்குது. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான், கதறான். டேய், என்னடா பண்ணீங்க? நியூட்ரலைசர் உள்ள போச்சுன்னா கண்டிப்பா அந்த மிருகம் இறந்து போயிருக்கணும். ஆனா எப்படி அது உயிரோட இருக்கு? மன்னிச்சிருங்க மேடம், நீங்க எப்படியா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக அந்த வில்லன் தான் 2 பட்டன்ல எதை அழுத்தினாலுமே அந்த மிருகம் வளர்றதுக்கான லிக்விட ஊத்தி வச்சோம். நான் அப்பவும் சொன்னேன், வேணாம் சார், வெறும் 5% மட்டும் ஊத்துங்கன்னு. ஆனா அந்த ஆளு அளவுக்கு அதிகமான லிக்விட் வேணும் அப்படின்னா ஆக்டோபஸோட மூளையும் நல்லபடியா செயல்படணும்னு 500% அந்த மருந்தோட அளவை அதிகப்படுத்தினா. முட்டாள் முட்டாள், பாரு நீ பண்ண தப்பாலதான் இப்ப அது அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குன்னு ஆக்டோபஸ் கிட்ட மாட்டிக்கிட்டவன 2 பேரும் இழுத்து எப்படியோ காப்பாத்திருவாங்க. இருந்தாலும் ஏற்கனவே அவனோட கை அந்த ஆக்டோபஸால கண்ணாபுரன்னு உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருக்க பெட்டியை கவனிக்கும் போது அளவுக்கு அதிகமா உருவத்துல பெருசா வளர்ந்ததால அந்த கண்ணாடி பெட்டகத்தையும் உடைச்சுக்கிட்டு ஆக்டோபஸ் வெளியில வந்துருச்சு. பயந்து போன ஹீரோனும் பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப ஆக்டோபஸும் டென்டகளை பயன்படுத்தி அல்லக்கை முதுகுல ஓட்டையை போட்டு ஒருத்தனோட கதையை முடிச்சிருச்சு. சரி, நம்மளாச்சும் உயிர் தப்பிக்கலான்னு 2 பேரும் ஓடுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல கூட வந்த 2வது அல்லக்கையோட காலையும் வளைச்சு பிடிக்குது. அதோட பலத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. சோ 2வது அல்லக்கையவும் ரொம்ப கொடூரமா கொன்றுது. மரண பயத்தோட எப்படியோ நம்மளும் குறுக்க இருந்த கதவை லாக் பண்ணிட்டா. அப்பதான் கண்ணாடி வழியா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸ பாப்பா உருவத்துல ரொம்ப ரொம்ப பெருசாயிட்டு தான் உடம்புக்குள்ள இருந்த சுறாவோட தலையை அப்படியே வெளியில கொண்டு வந்து பேனு கத்தும். ஆளவுரா சாமின்னு நம்ம ஆளு தெரிச்சு ஓடுவா. அடுத்த இதே டைம்ல அந்த சொகுசு கப்பலுக்குள்ள ஒரு 5 பேரு கையில துப்பாக்கியோட உள்ள வராங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ICB-1 சொல்லப்படக்கூடிய ஒரு இன்டர்போல சேர்ந்தவங்க, அதாவது போலீஸ் மாதிரி. இவங்க கூட 2 மொட்டை பசங்க, எமிலின்னு ஒருத்தி, அப்புறம் செம்பட்ட ஒருத்தன். இங்க பாருங்க, இது ஒரு சீக்ரெட் மிஷன். இந்த கப்பல்ல சட்டவிரோதமா மரபணு ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஜானுங்கிற மெயின் வில்ல. சோ அவனை நம்ம கைது பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கப்பல்ல இருக்க செக்யூரிட்டிஸோட கதையை முடிச்சிட்டு ஒரு பெரிய பார்ட்டி ஹாலுக்கு வராங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க. இப்ப அதே இடத்துக்கு வந்த ஹீரோவோட டீமும் வில்ல இருக்க விஷயத்த லாக் பண்ணிட்டாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத வில்ல மைக்ல பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபணு மருந்து எந்த விதமான நோயவும் குணப்படுத்தக்கூடியது. சோ இது மூலமா நாம ஒரு மரணமில்லா சமுதாயத்தை உருவாக்க போறோம். ஆஹா ஓஹோன்னு மொத்த பேரும் கத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. இதே டைம்ல ஒரு குடிகார பொண்ணு அங்க இருக்க கப்பலுக்கு வெளியில வந்து பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருப்பா. அப்பதான் கவனிக்கிறா, அந்த கப்பலோட ஒட்டினபடியே ஏதோ ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. உத்து பாக்குறப்பதான் தெரியுது அந்த ஷார்க்டோபஸ அடைச்சு வச்சிட்டு இருந்திருப்பால. ஆனா அந்த மிருகம் லேப்ல இருந்த மேற்கூரையவே உடைச்சு தள்ளிட்டு வெளியில வந்திருக்கு. தக்காளி ஏன் மேலேயே வாந்தி எடுக்கிறியான்னு நின்னுகிட்டு இருந்த குடிகார புள்ளைய டென்டகல்ஸ் வச்சு டப்புன்னு இழுத்து வாயில போட்டுரும். லாஸ்டா மிஞ்சினது அவளோட ஒரு கால் செருப்பு மட்டும்தான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த மொட்டை பயலுங்க, என்னடா இது, இந்த கம்பியில பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமான ஜெல்ல ஒட்டி இருக்கு. நோந்து பார்த்தா கெட்ட நாத்த அடிக்குது. தரையில வேற ஒரு செருப்பு கிடக்கு. என்னன்னு புரியாம அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல பயந்து போன நம்ம ஹீரோயின் நேரா இப்ப பார்ட்டி ஹாலுக்கு ஓடி வரா. இதுக்கடையில ஹீரோ வில்லன் தனியா மாட்டின விஷயத்த பார்த்து உடனே அவனை கைது பண்ணுன்னு எம்எல்ஏவுக்கு ஆர்டர் கொடுப்பான். அப்ப சடனா ஹீரோயின் உள்ள வந்ததுமே ஒரு நிமிஷம் வில்லன் கிட்ட ஜெனி பேசிட்டு இருக்கா. யோ, அது உன் பொண்டாட்டியாச்சே? ஆமா, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நானும் அவளும் பிரிஞ்சிட்டோம். சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ண. இதே டைம்ல ஜெனி வில்லனை பார்த்து, யோ முட்டாள், நீ பண்ண சின்ன தப்பால அந்த ஷார்க்டோபஸ் மின்னல் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. என் கூட இருந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல அந்த மிருகத்தை நான் லேப்லயே வச்சு லாக் பண்ணிட்டேன். முதல்ல நியூட்ரலைசரை கூட நான் அதை உடனே கொண்டாகணும். ஏய், நீ என்ன பேச
பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த பாரு 10 வருஷம் இந்த ஆராய்ச்சிக்காக என்னோட பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிருக்கேன். ஆனா நீ ரொம்ப அசால்ட்டா அதை அழிச்சிருவேங்கிற. இப்ப என்ன 2 பேரும் தானே இறந்து போனானுங்க, போயிட்டு போறானுங்க விடு. ஷார்ட்டோபஸும் லேப்லயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது ஒரு சின்ன பிளான போட்டு பிடிச்சு அது தலைக்குள்ள இருக்க ஃபேண்டல் லிக்விட தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், பாட்டு பாடி என்ஜாய் பண்ணலான்னு இவன் ஒரு பக்கத்துல கூட்டத்துக்குள்ள புந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வில்லன் கிட்ட பேசலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல இவளால வில்லன் பக்கத்துல போகவே முடியல. இந்த சின்ன கேப்ல ஹீரோ எமிலி அந்த வில்லனை துப்பாக்கி முனையில பிடின்னு சொல்லுவான். ஒரு பக்கத்துல வில்லன் நகர முடியாம துப்பாக்கி முனையில மாட்டிப்பான். ஆனா இதே டைம்ல தப்பிச்சு வந்த அமானுஷ மிருகம் பார்ட்டிக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையுமே அலைக்கா டக்கு டக்குன்னு தூக்கிட்டு இருக்கு. இத மத்தவங்க யாரும் கவனிக்காம இருந்தாலும் கூட நம்ம ஹீரோயின் ரொம்ப தெளிவா பாத்துருவா. சோ பயத்துல அங்க இருக்க டிஜே கிட்ட இருந்து மைக்க பிடுங்கி, இந்த பாருங்கப்பா இந்த கப்பல்ல ஒரு பெரிய அரக்க இருக்கான், நீங்க உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும். அட போமா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் கூட இவ பேச்ச நம்பவே இல்ல. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஷார்ட்டோபஸ் வருது. ஆக்சுவலா வில்ல இந்த மிருகத்தோட வளர்ச்சிக்காக ஒரு ஊக்க மருந்து கொடுத்திருப்பால. அதனால இந்த மிருகம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வளருதோ அதுக்கேத்த மாதிரியே அந்த மிருகத்துக்கு சாப்பாடும் தேவை. சோ ஒவ்வொருத்தரையுமே கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. அடுத்த ஹீரோனையும் தாக்கலான்னு வரும். நல்ல வேலை ஹீரோ உள்ள வந்து அவளை காப்பாத்திட்டு வில்லனையும் பணைய கைதியாக்கிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடும் போது வழியில மொட்டை பசங்களை கவனிக்கிறாங்க. டே வாடா, ஒரு பெரிய மிருகம் நம்மள துரத்திட்டு இருக்கு. தலைவரே நம்ம கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்க கிச்சனுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. அடுத்த நிமிஷமே வெளியில இருந்து கதவை யாரோ டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. ஒரு கிட்டத்துல கதவை திறந்துருச்சு. சரி அந்த மிருகம் தான் உள்ள வர போகுதுன்னு பார்த்தா அதுக்கு பதிலா கப்பலோட பைலட்ல ஒருத்தன் உள்ள வரான். எப்பா கேப்டன் அனுப்பி வச்சாரு, நீங்க எல்லாம் சேஃபா தானே இருக்கீங்க? அட கர்ம முடிச்சவன இப்படியே எங்களை பயமுறுத்துவன்னு அவனை உள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிட்டாங்க. அப்ப உடனே மொட்டை பையனும், டே சின்னவன நம்ம 2 பேரும் மட்டும் வெளியில போயிட்டு இவங்க ஏதோ மிருகத்தை பார்த்தேன்னு சொன்னாங்களே அதை சுட்டு கொன்றுவோமா? வெள்ளம் இதை கேட்டு பயங்கரமா சிரிக்கிறான். ஏப்பா அதை என்ன தமதொண்டு காக்கா குருவின்னு நினைச்சியா? மரபணு மாற்றத்தால சுறாவையும் ஆக்டோபஸையும் ஒன்னா சேர்த்து தோ இங்க இருக்க ஹீரோயின் தான் அந்த மிருகத்தை உருவாக்குனா. சாதாரணமாவே அதுக்கு பலம் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப அது உடம்புல ஊக்க மருந்து இருக்கு. என்னதான் காயம்பட்டாலும் கூட அது நொடி பொழுதுல குணமாயிடும். அது மட்டும் இல்ல மனுஷனை விட அதோட அறிவு திறனும் அதிகமா இருக்கும். பயலுக்கு நம்மால இந்த பாருங்க நான் இந்த ஆராய்ச்சி பண்ண ஒத்துக்கிட்டேன். ஆனா பாதியிலேயே நான் அதுல இருந்து விலகிட்டேன். என் பையனை கடத்தி வச்சு மிரட்டினா பாவம் அவனுக்கு மூளையில ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. நான் உருவாக்கின மிருகத்தோட தலையில ஃபேண்டம்னு ஒரு லிக்விட் இருக்கும். அது மட்டும் தான் என் பையனை குணப்படுத்துறதுக்கான மருந்து. இந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் இந்த வில்ல சொல்லக்கூடிய வேலைகளை நான் பார்த்தேன். மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை கேட்டு கடுப்பான ஹீரோவோட கூட்டாளிங்க வில்ல பையனை அட்டி அடி நடிச்சு ஒரு வாரத்துல உட்கார வச்சுட்டானுங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோனை பார்த்து, உன் பையனுக்கு இப்ப எத்தனை வயசு? 4. ஓ அப்படின்னா நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துலயே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பதில் எதுவுமே சொல்லாம நம்மளால மேல இங்கேயும் பாக்குறா. இதே டைம்ல மொட்டை பசங்களுக்கு பின்னாடி இருக்க கதவை ஆக்டோபஸ் பொறுமையா திறந்து டென்டக்கல்ஸ உள்ள கொண்டு வருது. இத பார்த்து பயந்து போன மத்தாளுங்க, டே மொட்டைங்களா நகராதீங்கடா, உங்களுக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்துடுச்சு என்னன்னு புரியாம டக்குன்னு திரும்பும் போது மொட்டையில ஒருத்தனை டென்டகளை வச்சு பிடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடும். பதிலுக்கு இவனும் பயங்கரமா சுடுவான். ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. எதுக்கு மேலேயும் இங்க இருந்து ஆபத்துன்னு கிச்சனை விட்டு தப்பிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. ஆனா ஹீரோனை பாருங்க, என் பையனுக்கு லேப்ல இருக்க அந்த ஃபேண்டம் லிக்விட் தேவை, அதான் அவனோட நோயை குணப்படுத்தும். நீங்க போங்க நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். இந்த பாரு நீ தனியா போக வேண்டிய அவசியம் கிடையாது, நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சத்தமே போடாம லேபுக்குள்ள வரும்போது கரெக்டா ஆக்டோபஸும் மேல் பக்கம் வழியா உள்ள வந்துட்டு இருக்கு. இத பார்த்ததுமே 2 பேரும் பயத்துல ஒதுங்கிடுவாங்க. இந்த பாரு அது போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என் பையனுக்கான மருந்து எடுத்துக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என் கூடவே வான்னு கட்டைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு போவாங்க. அப்பதான் ஹீரோ அந்த லேப்ல ஆராய்ச்சிக்காக நிறைய மீன்களை வச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு எடுத்து கட் பண்ணி ரத்தத்தோட அந்த அரக்கனுக்கு பக்கத்துல தூக்கி போடுவான். ஏன்னா ஆக்டோபஸும் சுறாவும் ஒன்னா இருக்கதால ரத்த வாடனா கண்டிப்பா அந்த சுறாவுக்கு பிடிக்கும். இப்ப அது அங்க இருந்து நகர்ந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு மறைஞ்சுப்பாங்க. அப்ப தெரியாதனமா கீழே கடந்த கண்ணாடிகள்ல நம்ம ஹீரோயின் கைய வைக்க காயம்பட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுறாவால ரத்தத்தை ஸ்மெல் பண்ண முடியும். சோ டக்குன்னு நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருந்த இடத்த கவனிக்குது. ஆனா இங்க யாருமே இல்ல. தரையில ஹீரோயினோட ரத்தக்கரைகள் மட்டும் இருக்கு. இதே டைம்ல செம்பட்டை, எமிலி, மொட்டை, அப்புறம் வில்லன், பைலட் இவங்க 5 பேர் மட்டும் நேரா கேப்டனை பார்க்க போயிட்டு இருப்பாங்க. லாஸ்டா அந்த ஷார்க்கு மொட்டையில ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது அவன் சாக போற கடைசி நிமிஷத்துல துப்பாக்கி வச்சு அந்த மிருகத்தை சுடுறேன்னு இந்த மொட்டை பையனோட கால்ல ஒரு ஓட்டையை போட்டிருப்பான். சோ இவங்க நடக்கிற எல்லா இடத்துலயுமே இவனோட ரத்த கரைகள் பட ஆரம்பிக்குது. அரக்க மிருகத்துக்கு ரத்த வாட கிடைச்சா சும்மா இருக்குமா? லேப்ல இருந்து வெளியில வந்த டென்டக்கலை பயன்படுத்தி செம்பட்டியோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப அவனை காப்பாத்துறதுக்காக பின்னாடி எமிலி போயிட்டு இருக்கா. வெள்ளம் இதான் சாக்குன்னு அங்க இருக்க பைலட்டை பார்த்து கண்ணடிக்க அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து மொட்டைய சர மாதிரியா குத்தி கிழிக்கிறான். கிடைக்கிற சின்ன கேப்ல வில்லனோட கை கட்டுகளை அவுத்து விட்டுட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவாங்க. இதுக்கடையில எமிலி சரியான நேரம் பார்த்து வாழை வச்சு அந்த டென்டக்களை துண்டா வெட்டிடுவா. இருந்தாலும் செம்பட்டையோட வயிற்றுலயும் காயப்பட்டுரும். மறுபடியும் கொல்லலாமேன்னு கிட்ட வரும்போது சடனா உள்ள வந்த மொட்டை, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, நான் இறந்து போனாலும் பரவாயில்லன்னு தன்னோட உயிரை விட்டு தன் நண்பர்கள் உயிரை காப்பாத்துறான். செம்பட்டைக்கு ரத்தம் நிக்காம போயிட்டே இருக்கு. ஒரு பக்கத்துல மொட்டையை போட்டு தள்ளிட்டு டென்டக்களை வச்சு இவங்க 2 பேரையும் பிடிக்கலாமேன்னு வரும்போது கண்ணுக்கு முன்னாடியே தப்பிக்கிறதுக்கான பாதை இருக்கு. ஆனா செம்பட்டையை பாருங்க, டக்குன்னு எமிலியா வெளியே தள்ளிட்டு கண்டிப்பா நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை காப்பாத்திட்டு இறந்து போறேன்னு இவனும் எமிலிக்காக உயிரை விட்டுருவான். இதே டைம்ல தப்பிச்சு வந்த வில்லனும் பைலட்டும் நேரா கேப்டன் கிட்ட வந்துட்டாங்க. இங்க இருக்க ஒரு சின்ன ரூம்குள்ளதான் ஹீரோ
ஹீரோயினோட பையனையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து லேப்ல இருக்க ஹீரோயின் ஃபேண்டல் லிக்விட தேடி வந்திருப்பாங்கல்ல. அப்ப கரெக்டா அங்க இருக்க ஸ்பீக்கர் மூலமா வில்லன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, நீயும் ஹீரோவும் லேப்ல இருக்க விஷயத்த நான் ரொம்ப தெளிவா கேமரா மூலமா பாத்துட்டு இருக்கேன். ஏண்டி அவன் கூட சேர்ந்து என்னையே மாட்டி விட பாக்குறியா? இந்த பாரு, உனக்கு இப்ப ஒரே வாய்ப்பு தான். நீ ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஃபேண்டல் லிக்விட என்கிட்ட கொடுத்துட்டு உன் பையனை பாதுகாப்பா என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போ. அப்படி இல்ல அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த ஷார்க் டபஸ்க்கு உன் பையனையும் இரையாக்கிடுவேன். கோவத்துல ஹீரோ டக்குன்னு கேமராவை சுட்டு உடைச்சிருவான். நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா பையனை காப்பாத்த முடியும்னு இவங்க அந்த சாம்பிளை தேடும் போது ஷார்க் டபஸ் ஏற்கனவே இந்த லேப சின்ன பின்னமா உடைச்சு வச்சிருக்கோம். அது மூலமா இவ எடுத்து வச்ச அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, அதுவும் உடைஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே, வில்லனுக்கு சாம்பிள் தேவை. என்னோட பையன் எல்வின் நான் எப்படி காப்பாத்த போறேன்? ஹீரோவுக்கு இந்த பேரை கேட்டதுமே சம ஷாக்கு. ஒரு நிமிஷம் இரு, நாம 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா எல்வின் தான் பேர் வைக்கணும்னு சொன்னோம்ல. அப்படின்னா இவன் எனக்கு பிறந்த குழந்தை. என்கிட்ட குழந்தையோட வயசு 4. உனக்கு ஏற்கனவே 2வது கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. சின்ன திருத்தம், எனக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லல. என்கிட்ட கேள்வி கேட்ட, நான் பதிலே சொல்லாம அமைதியா இருந்தேன். சோ நீயாவே ஒரு பதில செலக்ட் பண்ணிக்கிட்ட. இங்க பாருமா, எனக்கு தெரியும் நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். என்னோட அதிகப்படியான வேலை காரணமா உங்ககிட்ட அதிக நேரம் செலவிட முடியல. இன்னும் ஒரு சில காரணங்களாலதான் நீயும் நானும் பிரிஞ்சோம்ல. ஆனா இப்ப நான் நிறைய திருந்திட்டேன். இதுக்கப்புறம் உன்னையும் குழந்தையும் நான் பாதுகாப்பா பாத்துப்பேன். தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட. ஹீரோனும் அழுதுகிட்டு, முதல்ல நம்ம குழந்தையோட உயிரை காப்பாத்தணும். வில்லனுக்கு ஃபேண்டல் லிக்விட் தேவை. எப்படியாச்சும் நான் மறுபடியும் அந்த மிருகத்தோட தலையில இருந்து அந்த லிக்விட் எடுக்க போறேன். முட்டாளானி, அது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு வேற வழி இல்ல. என்கிட்ட ஊசி இருக்கட்டும். தோ இந்த நியூட்ரலைசரை நீங்க வச்சுக்கோங்க. இத நேரடியா அதோட வயிற்று பகுதியில செலுத்தினா மட்டும்தான் அந்த மிருகத்தை அழிக்க முடியும். சரி, அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? தோ கப்பலோட இன்ஜின் ரூம்ல லிக்விட் நைட்ரஜன் இருக்கு. என்கிட்ட இருக்க அந்த கேஸை பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த ஷார்க் டபஸ் இந்த வாசனையால நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும். உடனே ஹீரோ அதை எடுத்து தான் உடம்புல அடிச்சுப்பான். வா முதல்ல இன்ஜின் ரூமுக்கு போலான்னு இவங்க பொறுமையா நடந்து போகும்போதே இவன் அடிச்சிருக்க அந்த கேஸோட ஸ்மெல்லால அந்த ஷார்க் டபஸ் இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. குறுக்க இருக்க பைப் லைன்ல அடிச்சு துவம்சம் பண்ணுதுங்க. இது மூலமா உடஞ்சு போன பைப்ல இருந்து லிக்விட் நைட்ரஜனும் வெளியில வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து நம்மளால கோடாரிய வச்சு ஓங்கி விரட்டி மொத்தமா அந்த கேஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தோட வெப்பநிலையும் அதிகமாகுது. சடனா அந்த ஒட்டுமொத்த தரையும் உடைச்சுக்கிட்டு அந்த ஷார்க் டபஸ் வெளியில வருது. தக்காளி, இவ்வளவு நேரமா என்கிட்ட ஆட்டம் காட்டீங்கல்ல, உங்களை இங்கேயே கதைய முடிக்கிறேன்னு கடிக்கலாமேன்னு கிட்ட வரும். நல்ல வேலை நம்ம ஹீரோ ஒரு சின்ன படிக்கட்டுல விழுந்திருப்பான். சோ கடிக்க வரும்போது பக்கவாட்டுல இருக்க கட்டைகள் இடிக்குது. இதான் சாக்குன்னு அங்க இருக்க மாடிக்கு மேல இருந்த கொண்டு வந்த ஊசியை வச்சு அந்த சுறாவோட தலைக்குள்ள இருந்த ஃபேண்டல் லிக்விட மட்டும் நம்ம ஹீரோயின் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. இந்த ஒட்டுமொத்த இன்ஜின் ரூமுமே கிட்டத்தட்ட -30 டிகிரிக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஷார்க்கால அந்த கூலிங்க தாங்கவும் முடியல, அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முடியல. சோ அதே இடத்துல உறைஞ்சு போயிடும். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இத சொல்லும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு வெளில வரான். கையில ஒரு டைம் பாம்புக்கான ரிமோட் வச்சிருக்கான். இந்த பாரு, எனக்கு தேவையான ஃபேண்டல் லிக்விட் உன்கிட்ட இருக்கு. தோ இந்த பெட்டிக்குள்ள அதை பாதுகாப்பா வச்சு என்கிட்ட தள்ளிவிடு. அதை விட்டுட்டு எசக்கு பசுக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன தடுக்கலான்னு பார்த்த ஒரே அமுகுதான். உன் பையன் உடம்புல கட்டி இருக்க வெடிகுண்டால என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் இதே இடத்துல இறந்து போயிடுவீங்க. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஹீரோவும் கொண்டு வந்த ஃபேண்டல் லிக்விட அந்த பெட்டிக்குள்ள வச்சு அவங்க கிட்ட தள்ளி விடுவான். ஆனா அது பாதியிலேயே நின்றுச்சு. சோ பில்ல 2 அடி பக்கத்துல வந்து அந்த பெட்டியை கீழே குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல சடனா உள்ள வந்த எமிலி அங்க நின்னுகிட்டு இருந்த பைலட்டுக்கு ஒரு அடி. அவன் வில்ல மேல அடிக்க வில்லன் கையில வச்சிருந்த ரிமோட்டும் கீழே விழுந்துரும். இப்ப 2 குரூப்புக்கு இடையில செமையா ஃபைட். பைலட் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இதுக்கடையில புள்ளக்கார உடம்புல இருக்க பாம நம்ம ஹீரோனும் தனியா கழட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. இதே டைம்ல இன்ஜின் ரூம்ல உறைஞ்சு போயிருந்த அந்த ஷார்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த கேஸோட அளவு தீர்ந்து போகுது. இது மூலமா உறைஞ்சு போயிருந்த சுறா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி ஹீரோ கூட சண்டை போட்ட வில்ல இருக்கா இல்லையா, அவன் அப்படியே அலைக்கா தூக்கிடுச்சு. இத பார்த்து பயந்து போன நம்மளுங்க கடைசி நிமிஷத்துல குட்டி பையன் உடம்புல இருந்த பாம கலட்டி அந்த சுறா இருக்கக்கூடிய அறையில தூக்கி போட்டு பட்டன் அமைக்கி விட்டானுங்க. டம் மடு வெடிக்குது. கப்பலோட அடிப்பகுதி ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. வெளியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம் கேப்டனுக்கு தெரிய வருது. டே ஜூனியர், கடல் தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணு, பக்கத்துல இருக்க ஏதாவது தீவை பார்த்து வண்டியை திருப்பு. இல்லனா இந்த கப்பலோட சேர்த்து நாமளும் தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுவோம். அடுத்து அந்த ஷார்க் டபஸ்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அது இறந்து போன நிலைமையில தண்ணியில மிதக்க ஆரம்பிக்குது. ஆனா கொடுமைக்குன்னு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் சம ஷாக்கு. ஒரு பாம்பு தன்னோட சட்டையை உரிச்சு போற மாதிரி தான் காயப்பட்ட உடம்ப தனியா ஒரு தோல் மாதிரி உரிச்சு போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஆளுங்களை தாக்குறதுக்காக கப்பல் கிட்ட வருது. சந்தேகத்துல ஹீரோவும், எமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க, மன்னிச்சிருங்க அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆக்சுவலா இப்ப எங்க ஹீரோவோட டீமை தவிர ஒரு காதல் ஜோடியும் சமையல்காரனும் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த ஷார்க் டபஸ் இறந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லும் போதே கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து குறுக்க இருந்த பாறைகள் இடிச்சு அலைக்கா முன்பக்கம் தூக்கிடுச்சு. இது மூலமா மொத்த பேருமே சரிக்கிட்டு பின்பக்கமா வந்துட்டானுங்க. ஆனா பாருங்க, இதுல அந்த காதல் ஜோடி இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல அந்த பொண்ணு மட்டும் கப்பலுக்கு வெளியில தொங்கிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா கடைசி நிமிஷத்துல இறந்து போனதா நினைச்ச அந்த ஷார்க் டபஸ் இருக்குல்ல, அது திரும்ப உயிரோட வந்து கடல் பகுதியில அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருக்கு. நேரத்துக்குன்னு கையை வலிக்கிடும். அவ்வளவுதான், அந்த காதலி பொண்ணு டைரக்டா கடலுக்குள்ள விழுந்து இறந்தே போயிடுவா. இத பார்த்து பொறுக்க முடியாம பாய் ஃப்ரெண்டும் அதே தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிடுவான். அப்பதான் கரெக்டா முன்ன இருந்ததை விட அளவுல ரொம்ப ரொம்ப பெருசா உருமாறி போன அந்த ஷார்க் டபஸ காட்டுறாங்க. கோரை பற்களை வச்சுக்கிட்டு பேனு ஒரு கத்து கத்தும் பாருங்க. மொத்த பேரும் அரண்டு போயிடுவானுங்க.
பாருங்க டென்டகல்ஸ வச்சு ஒவ்வொரு ஆளையும் அடிச்சு பிடிக்க பாக்குது. நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான எமிலி ஒரு பெட்டிக்கு மேல ஏறி நிப்பா. அது அப்படியே சறுக்கிட்டு நேரா அந்த சுறா கிட்ட போகும்போது அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு அதோட கண்கள்லயே கத்தியை வச்சு குத்திடுவா. வழி தாங்க முடியாம தண்ணிக்குள்ள போயிட்டு மறுபடியும் அதே வேகத்துல வெளியில வருது. முழு பலத்தை வச்சு கப்பல்ல ஓங்கி ஒரு அட்டி செங்குத்தா நிக்க ஆரம்பிக்குது. கடலுக்குள்ளேயும் மூழ்க ஆரம்பிக்குது. எமிலி ஹீரோயின் சமையல்காரன் எல்லாருமே அங்க இருக்க ஒரு கம்பியை பிடிச்சு தொங்குவாங்க. முதல்ல டென்டக்கலை வச்சு எமிலிக்கு ஒரு அட்டி, அவ்வளவுதான். இப்ப அவளும் இறந்து போயிட்டா. ஏற்கனவே தொங்கிக்கிட்டு இருக்க இந்த வாட்ச்மேனோட வெயிட் வேற ரொம்ப அதிகம். அதனால கைகள் ரொம்ப சோர்வடைஞ்சு இவன் அந்த கம்பியை விட்டுருவான். நேரடியா தண்ணிக்குள்ள விழுந்து இவனும் இறந்து போயிடுவான். எப்படியோ மல்லு கட்டி நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த கம்பிக்கு மேல ஏறி உட்காந்துப்பா. அப்பதான் தன்னோட குழந்தை கிட்ட, இந்த பரிசலும் அம்மா ஒரு முக்கியமான வேலையா கடவுளை பார்க்க போறேன், தோ இனிமே அப்பா தான் உன்னை பாதுகாப்பா பாத்துப்பாரு இப்படி சொல்லிட்டு இவன் அந்த மிருகத்தை கொல்றதுக்கான நியூட்ரலைசரை கையில் எடுக்கிறா. பயந்து போன ஹீரோவும், ஜெனி நீ இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, இத்தனை ஆண்டுகளா நீங்க குழந்தைய பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்காக நீங்க இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால தானே இந்த மிருகம் உருவாச்சு. சோ என்னாலேயே இதை அழிஞ்சு போகட்டும்னு குழந்தையோட நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்த நம்ம ஹீரோவோட பேக்ல வச்சுட்டு இவ டைரக்டா அந்த ஷாக்டபஸோட வாயிலேயே தாவி குதிப்பா. இத பார்த்து ஹீரோவும் குழந்தையும் கதறி அழுவானுங்க. இன்னொரு பக்கத்துல மிருகத்தோட வயித்துக்குள்ள போன ஹீரோயின் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சு தாங்கிட்டு இருக்க நியூட்ரலைசரை டக்குனு அதோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது மருந்து நல்லபடியா வேலை செய்து அரக்க மிருகமும் இறந்து ஆழ்கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போயிடும். கட் பண்ண அடுத்து இதெல்லாம் நடந்து சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவனோட குழந்தையும் ஒரு கடற்கரையில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப தான் கூட அம்மா அப்பா இருக்க மாதிரி ஒரு சின்ன படத்தை நம்ம குட்டி பையன் வரைஞ்சு அதை ஒரு பாட்டில்ல அடைச்சு அங்க இருக்க கடலுக்குள்ள தூக்கி போடுவான். அப்பா எங்க இருந்தாலும் இது அம்மா பாப்பாங்கல்ல? ஆமா கண்டிப்பா பாப்பாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சுல, வா வீட்டுக்கு போலான்னு மகனோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்பா நடந்து போற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாமா? பை, தேங்க்யூ.